உனக்கு விளக்கமா சொன்னாங்க. அத கூடவா நீ கேட்கல? காதுல பஞ்சு வச்சிருப்பான் போல இருக்கு. இந்த மாதிரிலாம் டென்ஷன் பண்ணா அதுக்கப்புறம் பயத்துல அவளுக்கு பேச்சே வராம போகும். பாத்துக்கோங்க. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதோ அம்மா மேல இருக்கிற பாசத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டான், அவ்வளவுதானே. விடுங்கண்ணே. உங்க எல்லாருடைய நோக்கமும் இவங்க குணமாகணுங்கிறது மட்டும்தான். அன்பு அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் தான் இப்படி எமோஷனல் ஆக்கிடுச்சு. கவலைப்படாதீங்க அன்பு, உங்களுடைய அன்பும் அதுக்கு ஈக்குவலா கண்மணியோட அன்பு அக்கறையும் அவ யோசிக்கிறத பார்த்தா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே இருக்குல்ல. ஆமாண்ணே, கடிதம் ஒரு கோட்டாச்சு போல. பரவாயில்லண்ணே, கடைசியில சொல்ல முடியாம தவிச்ச காதல சொல்லாலேயே எழுதி அண்ணி மனசு கரைச்சிட்ட போல இருக்கே. சூப்பர்ரா, அப்போ நமக்கு இன்னைக்கு ட்ரீட் தான். அது எனக்கு எழுதின லெட்டர், அது கொஞ்சம் தரியா? ஐயோ அண்ணி, ஐயோ, இது அன்பு எனக்காக எழுதின லெட்டர். ஆனா அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்ப என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் பார்த்து பொறுத்துட்டு இருக்கேன்னா அது அத்தைக்காக தான். அவங்களுக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன்.